இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். உங்க டிவி ரொம்ப அழகா இருக்கே. ஃப்ரிட்ஜும் நல்லாதான் இருக்கணும். சரி, உங்க மகளுக்கு நீங்க இதெல்லாம் கொடுப்பீங்கல்ல? ஏன்னா கடைசில எல்லாம் உங்க மகளுக்கு தானே கிடைக்கும். இவ்வளவு யோசிக்காதீங்க. கொஞ்சம் பொருட்கள் கொடுக்கணும், அதோட 5 லட்சம் ரூபாய் போதும். இதுக்கு மேல நாங்க வேற எதுவும் கேட்க மாட்டோம். அதே நேரம் நீங்க சந்தோஷமா விருப்பப்பட்டு உங்க பொண்ணுக்கு ஏதாவது கொடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன? இங்க பாருங்கம்மா, எங்களுக்கு அவ்வளவு வசதி கிடையாது, இவ்வளவு எல்லாம் கொடுக்க முடியாது. ஆசைப்பட்ட இடத்துல கல்யாணத்தை பண்ணிருக்கீங்க. அப்போ இதெல்லாம் கொடுக்க வேண்டியது அம்மா அப்பாவுடைய கடமை ஆகுது. அதோட இப்பெல்லாம் எல்லாரும் கொடுக்கறாங்க. அப்ப நீங்களும் கொடுங்க. உங்க பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு நீங்க விரும்பலையா? சொல்ல போனா உங்களுடைய பையனுக்காக கண்டிப்பா நீங்க ஏதாவது கேட்க தானே போறீங்க. சரி, அப்புறம் சந்திக்கலாம். கேட்டதெல்லாம் ரெடி பண்ணுங்க. எழுந்துரு. பணமும் கிடைக்கல, வரதட்சணை கிடைக்கல. கல்யாணம் பண்ணி மொத்தமா ஏமாத்துட்டோம். என்ன அங்கேயே நிக்கிற? உள்ள வாயேன். இல்ல பூக்களை தூவணுமா? உன் இஷ்டத்துக்கு தானே கல்யாணம் பண்ண, அப்போ உன் இஷ்டத்துக்கே உள்ள வா. ஒரு நிமிஷம் இருங்க. நான் வேலைக்காக வெளியே போறேன். கொஞ்சம் இருங்க. உங்க வீட்ல புதுசா மருமக வரும்போது இப்படிதான் வரவேற்பீங்களா? உங்களுக்கும் வரதட்சணை வேணுமா என்ன? உங்க அம்மா அப்பா எதிர்பார்க்கறத தான் நீங்களும் எதிர்பார்க்கறீங்க. வாய மூடு. இங்க எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? மறுபடியும் என்ன பார்த்து இந்த மாதிரி ஏதாவது பேசுன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாத, புரியுதா? அஞ்சு லட்சம் ஏற்பாடு பண்ண முடியல. இதுல 3 லட்சம் இருக்கு, எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல என்னால முடியாதுங்க. அதோட உங்க கௌரவத்தை காப்பாத்த முயற்சி பண்ண.
கௌரவமா? அது என்ன கௌரவம்? ஒரு கடையில இருந்து செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுத்த மாதிரி தானே அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு. டிவியே கொடுக்கவே இல்ல. இப்ப இந்த பணம் யாருக்கோ பிச்சை போடுற மாதிரி இந்த பணத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்க. அப்படி இல்லைங்க, இது மாதிரிலாம் சொல்லாதீங்க. நாங்க ஒரு சின்ன கடை நடத்துற விஷயம் உங்களுக்கே தெரியும். அதுல கிடைச்ச வருமானத்தை வச்சு கல்யாணத்தை நடத்திருக்கோம். அதை தாண்டி எங்களுக்கு வசதி கிடையாது. நில்லு. என்ன செய்யற? உனக்கு தெரியும்ல, நாங்க எல்லாரும் பொண்ணு வீட்ல இருந்து தண்ணி கூட குடிக்க மாட்டோம். சரிதானே? சரியா சொன்னீங்க சம்பந்தி அம்மா. என்ன நீ அம்மா சொன்னது உங்க காதுல விழலையான்னா? சமோசா நல்லா டேஸ்டா இருக்கு. சம்பந்தி அம்மா, நீங்களும் என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு அம்மாவா இருக்கீங்க. எங்களோட இயலாமையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த நேரத்துல ஏன் பொண்ணை எதுக்கு நடுவுல இழுக்கிறீங்க? நேரா தெளிவா பேசுங்க. என் பொண்ணு ஏன் இந்த வீட்லயே இருக்கான்னு தானே கேக்குறீங்க? இல்லம்மா, நான் வந்து அந்த அர்த்தத்துல கேட்கல. நீங்க எந்த அர்த்தத்துல கேக்குறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவ மாமியார் வீட்டுல சந்தோஷமா இருக்கல, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என் பையன் கூட உங்க பொண்ணு சந்தோஷமா இல்லனா நீங்களும் அவங்கள கூட்டிட்டு போலாம். நான் வந்து இல்லைங்க. என்ன வந்து பிடிக்கலனாலும் உங்க பொண்ணை மருமகளா ஏத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். அதுக்கு கொடுக்கற மரியாதையா இது? இங்க பாருங்க, என் அம்மாவையும் என் அக்காவையும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருந்தா நீங்க இங்க இருந்து வைதேகிய கூட்டிட்டு போலாம். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அப்பா வெளியே போயா, கூடவே உன் பொண்ணியை இங்க இருந்து கூட்டிட்டு போயிட. இல்ல, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேணாம், எடுத்துட்டு போ. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. எனக்கு சேரே இல்லாம எடுத்துட்டாங்க. நீங்க எல்லாரும் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப என்ன பண்ண சொல்ற? உனக்கு ஆரத்தி எடுக்கணுமா? உங்க வீட்டுல இருக்கவங்க எங்களை என்ன வேணாலும் பேசலாமா? பதில் சொல்லு. எதுக்கு நீங்க ஏன் வீட்டு ஆளுங்களை மட்டும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்களால எவ்வளவு முடியுமோ அதை விட அதிகமாவே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இவ்வளவு பண தேவை இருக்குன்னா நீங்க உழைச்சு சம்பாதிக்க வேண்டியதானே? எதுக்கு எங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட புடுங்குறீங்க? உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்கிட்ட நான் படிச்சு படிச்சு சொன்னேன், இந்த பொண்ணு உனக்கு செட் ஆக மாட்டா, வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். ஆனா நீதான் காதல்ல மாட்டிக்கிட்டு தவிச்ச. இப்ப அனுபவி. எப்படி வாயாடுற பாத்தியா? அவ திமிர்த்தனத்தை காட்டுறா. இப்பவே இவளை அடக்கி வைக்கலனா அப்புறம் இன்னமும் ஆடுவா. எல்லாரும் சரியா சொன்னீங்க. இன்னைக்கு இவளுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஏய்! போதும், நிறுத்து. என்னடா பண்ற? அவளை விட்டுடு, விடு. இப்படியா பண்ணுவாங்க? இப்படி அமுக்கணும்டா. விடுங்க.
மா மறுபடியும் வைதேகி அம்மா தான் கால் பண்றாங்க. ஏதாவது சாக்கு போக்க சொல்லு. ஹலோ, திவ்யாவா பேசுறது? வைதேகி கிட்ட பேசணும் இருக்காளா? இல்ல, அவ ஒண்ணும் வீட்ல இல்ல. அத்தை, டீ எடுத்துக்கோங்க. எனக்கு என் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் ஃபோன் போட்டு தரீங்களா? உன் ஃபோன் மாச கணக்குல ஆஃப்ல இருக்கு. உன்னோட அம்மா அப்பாக்கு உன்கிட்ட பேசணும்னு இருந்தா அவங்கள திவ்யா இல்ல குணால் இல்லனா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. போய் உன் வேலையை பாரு. இன்னொரு விஷயம், மேல இருக்க ஹாலையும் க்ளீன் பண்ணிடு. வணக்கம் சம்பந்தி அம்மா. விகாஸோட கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் வரணும். இது எங்க சார்பா ஒரு சின்ன அன்பளிப்பு. அப்பா 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 சரியாதான் சொன்னீங்க. இந்த பரிசு ரொம்ப சின்னதா தான் இருக்கு. யாராவது பத்திரிக்கை வைக்கும் போது இந்த மாதிரி சீப்பான சாரிய கொடுப்பாங்களா? அதே மாதிரி உங்ககிட்ட பணம் இல்லன்னு கிடையாது. உங்ககிட்ட பணம் இல்லனா நீங்க உங்க பையனுக்கு ஏன் கல்யாணத்தை பண்றீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த புடவை பிடிக்கலன்னா நாங்க வேற புடவை எடுத்து தரோம். எனக்கு தேவையில்லை. எங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்ல. ஆனா உங்க செல்ல பிள்ளையோட கல்யாணத்துக்கு செலவு பண்ண இப்ப எங்க இருந்து உங்களுக்கு பணம் வந்தது? இங்க பாருங்க, நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தோம்னா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. ஆனா என் பையனோட கல்யாணத்துக்கு நீங்க எல்லாருமே வரணும். கண்டிப்பா வருவோம். நீங்க இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறீங்கன்னா நாங்களும் கொடுக்கணும் இல்லையா? வைதேகியை கூப்பிட்டா பார்த்துட்டு போயிடுவோம். வா. வா போலாம். அப்பா அப்பா அப்பா
ஏண்டி அவங்க போயிட்டாங்க. இப்ப என்ன மொத்த நாள் கதவையே பார்த்துட்டு நிக்க போறியா? போ, உள்ள இருக்க வேலையை ஏதாவது பாரு. அம்மா, இந்த கல்யாணத்துக்கு நாம யாருமே போக கூடாது. வைதேகியை கூட போகிறதுக்கு விடக்கூடாது. நாம கண்டிப்பா போவோம். இல்லனா எதுவுமே தெரிய வராது. அதாவது உன் மாமனார் வீட்ல வரதட்சணையா என்ன வாங்குறாங்கன்னு பாக்கணும் இல்லையா? விகாஸோடைய மருமக எவ்வளவு தங்கம் போட்டிருக்கா. நல்ல வரதட்சணை வாங்கியிருக்கிறது தெரியுது. சரியா சொன்னீங்கம்மா. என்ன சரியா சொன்ன? இந்த விஷயங்கள்லாம் உனக்கு தான் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். விகாஸ் தன்னுடைய மாமனார் வீட்ல இருந்து என்னெல்லாம் வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனா நீ இருக்கியே பிரோஜனம் இல்லாதவன். அம்மா, ஒரு பக்கம் பேசக்கூடாதுன்னு என்ன கத்துற, இன்னொரு பக்கம் மாமனார் கிட்ட பேசி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ற. அப்ப நீயே சொல்லு, எப்படி நான் அதை தெரிஞ்சுக்கிறதா? நீ வாய மூடு. நம்ம முன்னாடி அப்படியே ஏழைங்க மாதிரியே நடிப்பாங்க. எங்களுக்கு வசதி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க பாரு, தன்னுடைய பிள்ளைக்குன்னு வரும்போது கண்ணை மூடிட்டு செலவு பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் வைதேகி தான் அனுபவிச்சு ஆகணும். என்னம்மா ஆச்சு? எல்லாம் நல்லபடியா போகுதா? ஆமா, எல்லாம் நல்லாதான் போகுது. நீ சந்தோஷமா இருக்கல்ல? குணால் உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? ஆமா, ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள எனக்கு எந்த குறையும் இல்லம்மா. உன் மாமியார் எப்படி? அவங்களும் நல்லவங்க தான். அப்பப்போ கொஞ்சம் கடுமையா நடந்துப்பாங்க, ஆனாலும் பரவாயில்ல. இங்க பாருமா, நான் ஏன் இதெல்லாம் கேக்குறேன்னா, எப்பெல்லாம் உனக்கு நாங்க ஃபோன் பண்றோமோ அவங்க உன்னை பேச விடவே மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வந்தா பார்க்கவும் முடியறதில்ல. அம்மா, உங்களுக்கே எல்லாம் தெரியும். அதோட அங்க வீட்ல எனக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது வேலை இருந்துட்டே இருக்கு. ஐயோ, நீ என்ன விடுமா. அண்ணி வந்திருக்காங்கல்ல, அவங்கள சந்தோஷமா பாத்துக்கோ. வணக்கம். சீக்கிரம் வந்துட்ட. நீ வரவே மாட்டேன்னு தானே நினைச்சேன். என்னம்மா இப்படி பேசுறீங்க? இங்க வராம வேற எங்க போவோம்? இவளோட வீடு தானே இது. அப்படி தெரியலையே. இது இவளோட வீடா இருந்திருந்தா இவ வாயாடி இருக்க மாட்டாளே. அதோட நீங்களும் உங்க பொண்ணுக்கு நிறைய பொருட்கள் கொடுத்திருப்பீங்க, பணம் கொடுத்திருப்பீங்க. ஆனா கொடுக்கல. நான் நினைச்சத நீங்க எதுவுமே செய்யல. எப்ப பாரு வசதி இல்லைன்னு நாடகம் ஆடுனீங்க. ஆனா உங்களுக்கு மருமக வரும்போது ஆசை தீர வாங்கிட்டீங்க. அப்படி எதுவும் கிடையாதும்மா. நாங்க அவங்க கிட்ட எதுவும் கேட்கல, எதுவுமே வாங்கல. அவங்களே ஆசைப்பட்டு பொண்ணுக்கு கொடுத்திருக்காங்க. நல்ல கதையா இருக்கு. அப்போ நீங்களும் கொடுக்கலாம்ல. இங்க பாருங்க, அது என்ன பாக்குறது? எங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட பணமே இல்லையா என்ன? உங்க மருமக நகையை வித்து பணத்தை கொடுங்க. அப்படி அந்த நகைகளை விற்க முடியலன்னா அந்த நகைகளையே கொடுங்க. உங்க பொண்ணுக்காக இதெல்லாம் நீங்க பண்ணலாம் இல்லையா? என்ன பேசுறீங்க ஆண்டி? இதெல்லாம் அவளோட நகை. எனக்கே அதுல உரிமை இல்லை, அப்புறம் எப்படி உங்களுக்கு உரிமை வரும்? என் அம்மா கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்டா. நான் தப்பா எதுவும் சொல்லலையே. இதுக்கு நடுவுல எதுக்காக என் மனைவி இழுக்கிறீங்க? ஓ, பணம் வந்த உடனே உன் திமிர்த்தனத்தை காட்டுறியா நீ? கூட பிறந்தவளை பத்தி யோசிக்கலையா?
நல்லா யோசிச்சேன், அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு வையேன். அது சரி. இல்லனா என்ன அடிப்பியா? அடிடா, அடிச்சு பாரு. போதும். வீட்டோட மாப்பிள்ளை கிட்ட இப்படியா பேசுவ? வாய மூடு. மரியாதை மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளுடா. கேளுடான்ற கேளு. சாரி. ரொம்ப திமிரோட போறான். இது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது. மருமக வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளையே கேவலப்படுத்துறாங்க. இவையே இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு இப்பதான் தெரியுது. உங்க ஆசீர்வாதம் ஒண்ணும் வேண்டாம். இங்க இருந்து கிளம்புங்க. வரோம் சம்மதியம்மா. வாமா. உன் கூட பிறந்தவன் எவ்வளவு திமிரா பேசிட்டீங்கிறது போறா. ஆனா நீ அவனை எதுவுமே சொல்லல. நான் என்னங்க சொல்ல? வாய மூட. உன் புருஷனோட மானமே போயிட்டு இருக்கு. ஆனா நீ வேடிக்கை பாக்குற. ஒரு வேளை அவன் என் கண்ணத்துல அரைஞ்சிருந்தா கூட நீ சந்தோஷப்பட்டிருப்ப போல. இல்லங்க, அப்படி இல்ல. நான் அந்த மாதிரி எதுவும் யோசிக்கலங்க. நீ என்ன எங்களை முட்டாள்னு நினைக்கிறியா? இன்னைக்கு உன் அண்ணன் பண்ணிட்டு போனான் பாரு, அது கொஞ்சம் கூட சரியே இல்ல. அத்தை, எங்க அண்ணன் நடந்துகிட்டது தப்பா இருக்கலாம். ஆனா அவன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மைதானே? அது அவரோட ஒய்ஃபோட நகைங்க. அதையே அவர் உங்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பா அவங்க நகைகளை என் அண்ணன் தொட கூட மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். உன் குடும்பமே இப்ப நடிச்சிட்டு போச்சே. நீயும் நல்லவ மாதிரி எங்க கிட்ட நடிக்கிறவளை வச்சுக்காத. இங்க பணம் கிடைக்கணும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைச்சேன். ஆனா இல்ல, நீங்க எல்லாருமே பிச்சைக்காரங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியா? அப்ப நீ வெறும் வரதட்சணைக்காகவும் பணத்துக்காகவும் மட்டும்தான் என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணியா? ஆமாண்டி, உன்னை காதலிச்சதான் நான் பண்ண பெரிய தப்பு. வர வர நாக்கு அதிகமா நீளுது. உன்னோட வீட்டு ஜனங்க மாதிரியே இன்னைக்கு உங்க வீட்டு ஜனங்க நடந்துகிட்ட விதம் இருக்கே, எங்களை ரொம்ப கேவலப்படுத்திட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நீ தான் அனுபவிக்க போற. சரியா சொன்னீங்க. இப்ப நான் இவளை கவனிக்க போறேன். விடு. உன்னுடைய ஸ்டைல் நல்லா இல்ல. என்ன நீ கவனி. பிரகாஷ், அந்த இரும்பு ராடை கொண்டு வா. வேண்டாங்க. திவ்யா, அத்தை, அத்தை வேண்டாம் அத்தை. நீங்க என்ன பண்றீங்க? வேண்டாம். வேண்டாம் ப்ளீஸ். அத்தை, அத்தை வேண்டாம் அத்தை. அத்தை, வேண்டாம் அத்தை. எங்க நீங்கள் அதை சொல்லுங்க வேண்டான்னு. அத்தை ப்ளீஸ். என்ன ரொம்ப பயமா இருக்கா? பயந்து தானமா ஆகணும். வேண்டாங்க, வேண்டாங்க ப்ளீஸ்.
ஹலோ மேடம், எழுந்து உட்காரு. போதும் இப்படி நடிச்சதெல்லாம். தண்ணி இந்த குடி. இத சாப்பிடு. சொல்றேன்ல, சீக்கிரம் சாப்பிட்டு வேலையை பாரு. இன்னும் கொஞ்சம் கொடுங்களேன், ரொம்ப பசிக்குது. நீ உயிர் வாழ்றதுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் நீ சாப்பிடணும். ப்ளீஸ். நீ சாப்பிட்டதெல்லாம் போதும், போய் வேலையை கவனி. போ, எழுந்துரி, எழுந்துரி. வலிக்குது, விடு. ஓ, என்ன அங்கேயே நிக்கிற? உள்ள வாயேன், இல்ல பூக்களை தூவணுமா? மறுபடியும் என்ன பார்த்து இந்த மாதிரி பேசுனீனா அதுக்கப்புறம் நான் உன்னை உயிரிடவே விட மாட்டேன். உன்னை கொன்னுடுவேன். அஞ்சு லட்சத்தை ஏற்பாடு பண்ண முடியல, இதுல 3 லட்சம் இருக்கு, எடுத்துக்கங்க. யோ, வெளியே போயா. போகும்போது உன் பொண்ணையும் கூட்டிட்டு போயிட. எங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட பணமே இல்லையா என்ன? உங்க மருமக நகையை வித்து பணத்தை கொடுங்க. அப்படின்னா வரதட்சணைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டதே என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியா? இவ ரொம்ப தலைவலியா இருக்காளே. வரதட்சணை கிடைச்சதுன்னா ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சோம். இப்ப என்ன பண்றது? பெரிய தலைவலியா போயிட்டா. என்ன மாமா நீங்க? என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. நான் பண்ண தப்பே அவளை கல்யாணம் பண்ணதுதான். இப்ப என்ன, அவளை வீட்டை விட்டு விரட்டிட்டா அப்புறம் எல்லாமே சரியா போயிடுமா என்ன? எதுவும் சரியா போகாது. ஆனா வேற மாதிரி நடந்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். அம்மா, நீங்க சொல்றது புரியல. சரி, தெளிவா சொல்றேன். நான் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அதுல நிறைய வரதட்சணையை வாங்குவோம். வைதேகி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது. அவ கல்யாணத்துல இருந்தாதானே. இந்த கல்யாணம் நடக்கும்போது அவளை நாம ஒரு அறையில பூட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அவ இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கட்டும். அவளுக்கு இருக்கணும்னா, இல்லைன்னா அவளோட வழியை பார்த்து போகட்டும். நமக்கு என்ன? சரியா சொன்னாமா. குறைஞ்சது இந்த தர்தரம் பிடிச்சவன் நம்மளை விட்டு போயிடுவாள்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா. இன்னைக்கே அவங்கள வீட்டுக்கு கூப்பிட போறேன். கல்யாணம்னா பணம் வரதட்சணை மட்டும்தானா? ஒரு பொண்ணு என்ன எதுக்காகவா கல்யாணம் பண்ணிக்கிறா? அதாவது பேராசை பிடிச்ச மாமியார் வீடு அவளை துன்புறுத்துறதுக்காகவும் டார்ச்சர் பண்றதுக்காகவும் தானா? இந்த அராஜகம் எல்லாம் எப்ப நிக்க போகுது? இந்த மாதிரி புதுசா கல்யாணமான பெண்களோட கனவுகள் எல்லாமே எப்ப நிறைவேற போகுது? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? நாங்களும் நீங்களும் தான். நாம எல்லாருமே இதுக்கு பொறுப்பு. இதுக்கு மேல இந்த கொடுத்தல் வாங்கல்லாம் இருக்க கூடாதுன்னு ஏன் இந்த சமுதாயத்தால முடிவெடுக்க முடியாம இருக்க? நம்ம வீட்டு பெண்கள் இந்த மாதிரி படுகுழியில போயிட்டு விழவே கூடாது. ஆனா என்ன செய்யறது? இதெல்லாம் நடக்கலையே. அதனாலதான் நினைச்சு பாக்குறதுக்கே வெக்கமா இருக்கு. நாமளும் இந்த சொசைட்டில தான் வாழ்றோம். இங்க பெண்களோட கனவுகள் வரதட்சணைங்கிற மண்ல புதைக்கப்படுது. உங்க பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சு, அது என்ன ஆச்சு? என்ன சொல்றது? எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. கேரக்டர் லெஸ்ஸா இருந்தா. ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா. என்ன பண்றது? எல்லாம் எங்க தலை எழுத்து. இப்படி ஒரு பொண்ணை மருமகளா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். வரதட்சணை பத்தி பேசலாம். எங்களுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. 25 லட்சம் ரூபாய் கேஷ், அப்புறம் வீட்டோட பொருட்கள், அப்புறம் ஒரு பிராண்டட் கார். சரி, நாங்க எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறோம். எப்படியாவது நான் வைதேகிய இங்க இருந்து விரட்டலான்னு பார்த்தேன். இவங்க வேற ஒரு பொண்ணை கொண்டு வராங்க.
இது நடந்து முடிஞ்சதுன்னா அப்புறம் இந்த வீடு சொத்து சரிசமமா குணாலுக்கும் கிடைக்க வேண்டியிருக்கும். இதே குணாலுக்கு மட்டும் கல்யாணம் நடக்கலனா இதெல்லாம் எனக்கும் அப்புறம் என்னோட பொண்ணுக்கும் தான் கிடைக்கும். இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறது? நல்லது. இந்த சந்தோஷத்துல ஸ்வீட்டை சாப்பிடுங்க. திவ்யா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இவ யாரு? நான் தான் குணாலோட மனைவி. என்ன என்னம்மா இதெல்லாம்? எங்க கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க. எழுதுனீங்க எல்லாரும். இந்த கல்யாணம் நடக்காது. அண்ணா, அங்கிள் நான் சொல்றது ஒரு கொஞ்சம் நிமிஷம் கேளுங்க. சொல்றது கேளுங்க. அங்கிள் ப்ளீஸ் போகாதீங்க. இருங்க. ப்ளீஸ் நான் சொல்றது சொல்றது கேளுங்க. கொஞ்சம் கேளுங்க. வர வர அதிகமா பேசுறா. இவளுடைய வாயை அடக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. விடுங்க அத்தை. இவளை உள்ள இழுத்துட்டு வா. விடுங்க. உள்ள வாடி. விடுங்க. வான்னு சொல்றல. வேண்டாம். வேண்டாம் அத்தை. ப்ளீஸ் அத்தை. விடுங்க. தெரியுதா நான் என்ன பண்ண போறேன்னு? தெரியுதா? இந்த மிளகாத்தூளை உன் வாயில தடவி நிரந்தரமா அதை மூட போறேன். வேண்டாம். விட்டுருங்க. என்ன பாக்குற? அவளை புடிங்க. ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டல. இப்ப பேசி காட்டுறீ. இங்க பாரு, இவளோட வாயை தர. நல்லதா போச்சு, சரியான நேரத்துல ஃபோன் பண்ணீங்க. என் ஒய்ஃப் உங்க ஃப்ரெண்டுன்றதுனால இந்த நேரத்துல வந்தேன். இல்லனா நீங்க எல்லாருமே மாட்டிருப்பீங்க. அட, ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம் டாக்டர். இப்ப அவ எப்படி இருக்கா? நல்லா இருக்கான்ல? ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க. ஒரு நிமிஷம். ரெண்டு பேரும்னா உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன சொல்றீங்க டாக்டர்? சீக்கிரம் சொல்லுங்க. என்னன்னு சொல்றது? நீங்க பாட்டியாக போறீங்க, நீங்க அப்பாவாக போறீங்க. இங்க பாருக்குனால், இப்ப வைதேகிக்கு அவசியம் ஓய்வு தேவை.
அவளை பத்திரமா பார்த்துக்க. இதில் மருந்து எழுதி கொடுத்துருக்கேன், இதெல்லாம் சரியான நேரத்துக்கு கொடு. சரிங்க, நான் போயிட்டு வரேன். சரிங்க. பார்த்துக்கங்க. அம்மா, இப்ப என்ன பண்றது? என்ன கேள்வி இது? வரப்போற குழந்தைய கூட நாம தான் வளர்த்தாகணும். என்னத்த சொல்ல? இந்த குழந்தைய கொன்னுறலாம். இந்த குழந்தையும் இருக்காது, நம்ம வழியில எந்த தடங்களும் வராது. இந்த குழந்தை மட்டும் இப்ப பிறந்துட்டா என் பையன் அடுத்த கல்யாணத்தை மொத்தமா மறக்கணும். அதன் மூலமா வர பணமும் போயிடும். சரியா சொன்னீங்க. நல்லா யோசிங்க. தப்பா எதுவும் பண்ண போய் நாம மாட்டிக்க கூடாது. என்ன மாமா நீங்க? ஒண்ணும் ஆகாது. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அவன் சரியான பயந்தாங்குழி. அவனுக்கு தைரியம் இருந்திருந்தா அவன் அம்மா அப்பா கிட்ட எனக்காக சண்டை போட்டிருக்க மாட்டான். ஆனா இவன் என் பின்னாடியே தானே வந்துட்டான். நான் சொல்ல வந்தது, குழந்தைய நாம தான் ஏதாவது செஞ்சோன்னு தெரிய வந்துட்டா? யாருக்கு எப்படி தெரியும்? யாரு சொல்லுவாங்க? நீயா? அம்மா, இது என்னது? ஏன்பா, இந்த ஜூஸ குடிச்சா அந்த குழந்தை தான் செத்து போகும். ஆனா அதுக்கப்புறம் என்ன? அந்த பெரிய தொல்லை நம்ம வீட்லயே தானே இருப்பா. அவளை நிரந்தரமா இந்த வீட்ல இருந்து ஒழிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிதான் ஆகணும். சரியா சொன்னீங்கம்மா. இந்த விஷம் இருக்குல்ல, இது அருமையா வேலை செய்யும். இதால அம்மாவும் குழந்தையும் 2 பேர்கிட்ட இருந்தும் நமக்கு விடுதலை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல இடத்துல உன்னை நான் கட்டி கொடுப்பேன். அங்க வரதட்சணை ட்ரக்ல வரும். பிரமாதமா, பிரமாதம். நாளைக்கு காலையில நம்ம எல்லாருக்கும் அவகிட்ட இருந்து ஒரே அடியா நிரந்தரமா ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது. உனக்கு வாய் ரொம்ப எரியுதுல, மிளகாத்தூள் பட்டிருக்குல, அதான். இந்த ஜூஸ குடி. குடிச்சிரு. குழந்தை நல்லா இருக்கணும்ல, உன் உடம்பு நல்லா இருக்கணும். ம், இல்ல, பப்பாளி ஜூஸ் வாசனை வருது. இருங்க, என்ன பண்றீங்க? வேண்டாம், விடுங்க. வேண்டாம், விடுங்க என்ன. குடியண்டி, இதால குழந்தை நல்ல ஆரோக்கியமா பிறக்கும்.
குழந்தை நல்ல ஆரோக்கியமா பிறக்கும். தண்ணி தண்ணி வேணும். தண்ணி 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 நாங்களே உங்களுக்கு ஃபோன் பண்றதா தான் இருந்தோம். ஆமாங்க, என் மருமக சூசைட் பண்ணிக்கிட்டா. ஆனா நீங்க முன்னாடியே வந்துட்டீங்க. இவங்க போய் சொல்றாங்க. இவங்க போய் சொல்றாங்க. வைதேகி எனக்கு கால் பண்ணியிருந்தா. அண்ணா அண்ணா இவங்க என்ன அண்ணா இவங்க என்னையும் என் குழந்தையையும் கொல்ல பாக்குறாங்கண்ணா. அண்ணா இவங்களை விட்டுறது, இவங்களை விடக்கூடாது. இன்ஸ்பெக்டர் சார், அந்த மாதிரி எதுவும் நடக்கல. இவ வந்து பொய் சொல்லிட்டு இருக்கான். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. சார் சார் நான் எதுவுமே பண்ணல சார். இந்த 3 பேர் தான், இவங்க 3 பேர் தான் பப்பாளி பழ ஜூஸ் அவளுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அப்பதானே குழந்தை இறந்து போகும். அதோட விஷத்தையும் கலந்தாங்க. போய் சொல்றான். எங்க கூட இவனும் தான் இருந்தான். இவன் தான் எல்லாமே பண்ணான். அட நான் எங்க உங்க கூட இருந்தேன் சார். இவங்க போய் சொல்றாங்க சார். எது உண்மை எது பொய்ன்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தெரிஞ்சு போயிடும். எல்லாரையும் இழுத்துட்டு போங்க. சார் நாங்க சொல்றத கேளுங்க. நாங்க எதுவுமே பண்ணல சார். என்னங்க அம்மா, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசுங்க. பண்ணல சார். உங்களை விடுங்க சார், நான் உண்மையை தான் சொல்றத சொல்றேன். கேளுங்க சார். இன்னும் எவ்வளவு வைதேகிகள் சாக போறாங்க? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? சில பெண்கள் எரிக்கப்படுறாங்க, சில பெண்களுக்கு விஷம் கொடுக்கப்படுது, சில பேர் கொலை செய்யப்படுறாங்க, சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த யாரும் எதுவும் பண்றது கிடையாது. உண்மைங்கிறது நிச்சயமா கசகதான் செய்யும். ஆனா இந்த சொசைட்டில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா வைதேகி மாதிரியான பெண்களை நம்ம காப்பாத்துறது கிடையாது. இந்த மாதிரி குற்றங்களுக்கு நாமளும் உடந்தையா இருக்கோம். சொல்ல போனா வைதேகி மாமியார் வீட்டுல கொல்லப்படல, அவங்க அம்மா அப்பாவும் தான் கொண்டு இருக்காங்க. பெண்ணோட வலி தெரிஞ்சு அவங்க அவளை அந்த வீட்லயே வாழன்னு விட்டுட்டு வந்திருக்காங்க. பொண்ணு இவங்க கிட்ட உதவின்னு கேட்டிருக்கா. ஆனா சொசைட்டில கௌரவமா வாடுறதுக்காக பொண்ணோட குரலை கேட்கவே இல்லை. நம்ம நாட்டுல ஒவ்வொரு வருடமும் பெண்கள் வரதட்சணை கொடுமையில கொல்லப்பட்டுட்டு தான் இருக்காங்க. தினந்தோறும் ஒரு பொண்ணோட கனவானது மண்ணோட மண்ணா அது புதைக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. இன்னும் எவ்வளவு நாட்கள் இதை தடுக்க முடியும்? ஆனா அதுக்காக சொசைட்டி நல்ல தைரியத்தோட செயல்பட ஆரம்பிக்கணும். கவர்மெண்ட் சட்டமும் விதிச்சிருக்கு, உதவிக்காக கதவுகளும் திறந்திருக்கு. லேடிஸ் ஹெல்ப்லைன் எல்லா இடங்கள்லயும் இருக்கு. நேஷனல் விமன் ஹெல்ப்லைன் நம்பர் 181, அதாவது 181. ஓகே, இன்னைக்கு கிரைம் அலர்ட். அப்புறம் மொத்த குடும்பமும் அதோட நாமளும் உறுதியா சொல்லுவோம், வரதட்சணையை ஒழிக்கிறதுக்காக நாம முழு முயற்சியை எடுக்கணும். நம்ம சொசைட்டிய கண்டிப்பா தலை நிமிர வைப்போம். என் பேரு சுஷாந்த் சிங், உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிரைம் அலர்ட். இன்றைய நேரம், இன்றைய குற்றம்.